Hi, this is Arya. Please subscribe to Talks of City. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். ஏற்கனவே படம் பண்ணது வந்து இதுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி அப்போ பண்ணும்போது இதே ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலி இதை விட என்ன அப்போ எல்லாம் வந்து ஐ வாஸ் இன் அ ஃபேஸில் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, கமர்ஷியலாக நம்ம ஒரு நார்மலாக சொல்லுவோம்ல ஹீரோயின் ரோல் மட்டுமே அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிற மாதிரி. ஸோ ஐ வாஸ் திங்கிங் ஓகே நம்ம அந்த மாதிரி ரோல் பண்ணி பார்த்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். செட்டில் வந்தோன்னா ஐயோ நம்ம இப்போ சும்மா உட்காந்துருக்கோமே, நம்ம ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம், சீனை நம்ம இப்படி நின்றுட்டுருக்கோமே, ஏதாவது சொல்லணுமே நம்ம, அந்த மாதிரி ஒன்று உள்ளே தோணிகிட்டே இருக்குமா, அது யாரு கூட ஷேர் பண்ணனே தெரியாது. போய் ஹீரோ கையில் போய் சொல்லிட வேண்டியதான். அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. அவர்கிட்டே போய் சொல்லுவேன், எனக்கு இங்கே உட்காந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றுமே இந்த சீனில் நான் பண்ண மாட்டேன்றேன், எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுது, நீங்கள் இப்படி பேச எனக்கு திருப்பி இப்படி சொல்லணும்னு தோணுதுன்னா த ஹோல் டைம் ஸோ பேஷண்ட், அவ்வளோ அன்பாக சரி இல்லை பல்லு எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்ட்டு, எனக்கு தெரியுது, அடுத்த படத்தில் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணுவோம் பாரு. அப்போவே 3-4 years ago அப்போவே சொன்னாங்க. ஸோ அப்போ பெரிய பிளாக் பஸ்டர் எம்சிஏ. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ அப்போ இருந்தே எனக்கு அப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஐ டென்ட் கோ ஃபார் த ரிலீஸ் ஆஃப் த ஃபிலிம். ஸோ கூப்பிட்டு கேட்டேன் என்னாச்சு படத்துக்கு அப்படின்னா, பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு, பட் நம்ம இன்னொன்று பண்ணுவோம் ஜஸ்ட் ஃபார் த கேரக்டர்ஸ்க்காக அப்படின்ட்டு. ஸோ அப்போ இருந்தே கம்ஃபர்ட் இவ்வளோதான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி. ஸோ ஐ திங்க் ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு பெர்ஃபார்மிங் ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? அந்த படம்ல that film we had only 30% of screen time together. For us it was இந்த more படம்ல about the sister-in-law and Naniga. This is we have 60% of screen time together. We should do 100%. The next one blog the hat-trick. Yes. ஓகே. அண்ட் நான் தமிழ் ஆடியன்ஸோட லவ் நீங்கள் ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலி சொல்லும்போது இந்த படம் நான் பண்ணிக்கணும், அது ஒரு வாட்டியும் இங்கே வரும்போது எப்படி உங்களை எப்படி இருக்குது? எனக்கு சத்தியமாக தெரியாது why that much of a lot of people I remember instances where a lot of people told me that I look like a Tamil boy. Like I feel there are a lot of people who told me I look like one of their own. After Nani, there was a lot of love. This was in 2013. At that time, I used to come a lot for shooting Aha Kalyanam to Chennai. Lot more people than in Hyderabad airport, in Chennai airport, used to come to me for picture or something, and they used to talk to me like even some elder ladies and all, they used to come and they used to talk to me like they're talking to their own son. So it used to feel so good, and everybody knows I'm a huge fan. If even in Telugu, even in some Telugu function, if they ask me who's your favorite director, I say Mani sir. Who is your favorite actor, I say Kamal sir or Rajni sir. So all Telugu people know that about me. I've grown up watching a lot of Tamil films, and I love, there's a connection. And you must be thinking, if I have seen so many films and did film, why am I not speaking in Tamil? I am konjam weak with catching the language. That's another talent altogether. And I am not someone who will confidently speak in broken Tamil. Okay. I need to be sure that I know the language. Okay. And unless I speak in broken Tamil, I will never know the language. So it is a big problem. Loop it is. So always I had that special connection with Tamil cinema, Tamil audience, and the way they have received me, I feel one very special bond. So I kept on thinking, so initially I started thinking that I should do bilinguals and all that. It didn't work out somehow. See what happens with bilinguals is, when you try to put some Tamil actors, some Telugu actors in one film only, so it will neither be that film and neither be this film. You shouldn't make too many calculations when you're trying to tell a story. So that I realized, and then I thought, okay, let me stop it for a while, let me find the ground in Telugu properly. And then now there was a lot of years break in between. Now I feel completely a little more knowledgeable than then, and understanding what works, what doesn't. So I just don't want to jump in with any film. Not every film will come here, but I know the film, I really believe that the Tamil audience will really love it and own it. That film I will go all out. I'll try to get it here also, and I think Shyam Singh Roy is a perfect beginning for
that kind of an idea. ஸ்டில் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிம் ஃபுல்லா தமிழ் நீங்களே பேசி எப்படி பயங்கரமா Ama. No, that is a plan. Yeah, 100%. I'm dubbing for the Shyam Singh Roy. I can dub it nicely. So I will do the Tamil film properly. In the Mari interview to Question and answer na kashtam, but dialogue கொடுத்தீங்கன்னா நல்லா Yeah, perfect. Yeah, I'll do that. ஏதாவது ஒரு டயலாக் சொல்லி காட்ட முடியுமா தமிழ் ஐயோ இப்போ after the post release I will fully prepare okay. because இப்போ I'm still dubbing for the Tamil version. Okay, அந்த preparation So I'll get a hold on to it. Okay. And post release when I come I'll definitely say that. அண்ட் நீங்களும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல தமிழ்ல என்ஜிகேக்கு அப்புறம் நடுவுல I did பாவக்கதைகள் நடுவுல பண்ணேன் ஓடிடில என்ஜிகேக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு 3 வருஷம் ஆயிடுச்சா 3 வருஷம் ஆயிடுச்சு நீங்க பாவம் இல்லையா நம்ம பாய்ஸ்லாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையா அவன் நல்லா தான் இருக்கா அவரே கொஞ்சம் கண்ணெல்லாம் மூடிட்டாரு ஐயோ கொடுமை அப்படின்ட்டு பரவாயில்லையா அதுதான் அவர் சப்போர்ட் பண்றாரு பாருங்க நீங்க அவரை சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க இல்ல இல்ல நல்ல ஒரு ஒரு படம் வரும் ஸோ அடுத்து ஒரு குட்டி செக்மெண்ட் நம்ம பேசுறதை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி செக்மெண்ட் ஸோ உங்களுக்கு நான் சில வேர்ட்ஸ் கொடுத்துருவேன் அது ரிலேட்டடாக அது கேட்ட உடனே உங்களுக்கு என்ன ஒரு கொஸ்டின் சாய் பல்லவிட்ட கேட்கணும்னு தோணுதோ அதை நீங்கள் அவங்கள கேட்கலாம் Okay. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் தியேட்டர் Are you going to watch our film first day morning show in theatre? Or are you going to watch in preview or something? நான் தியேட்டர் சொல்லி ஐயோ டவுட்டே இல்ல தியேட்டர் தான் Question, that's how, no? ஈஸியாக கேட்டுட்டீங்க Using the word, I should ask a question. எஸ் பட் தட் ஸோ சிம்பிள் Yeah, okay. When is the last time you, while watching a film, walked out of a theatre? Is that complicated? யூ ஹேவ் டு மென்ஷன் த இல்ல ஐ நாட் வாக்ட் அவுட் ஆஃப் தியேட்டர் அவ்வளவா தியேட்டருக்கு So you never போறது walked out of a நோ நான் அவ்வளவா தியேட்டருக்கு போறது இல்ல பட் போன படம்லாம் எனக்கு பிடிச்ச படமா இருக்கும் நான் வெளியே வர மாட்டேன் சோ ஐ ஹேவன்ட் வாக்ட் அவுட் Okay. இல்ல Escape. ஓகே நெக்ஸ்ட் ஒன் மேக்கப் Same, I for only you. should ask her. Okay. Makeup की पल्लवी क्या सुनो? சம்பந்தமே இல்லையே Which is the film you have to put most makeup on, which you only felt very uncomfortable? மேக்கப் நான் எந்த படத்துலயும் போடல பட் Either or any film. I don't know. So because it was because the director wanted. இல்ல இப்போ வரைக்கும் எந்த டைரக்டரும் மேக்கப் போட சொல்லி கேட்டது இல்ல She's giving safe answers now. இல்ல இல்ல நிஜமா they haven't asked நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவா நான் But சும்மா something which didn't work well. ஐயோ அப்படி Nothing, நத்திங் எப்படி அதுதான் ஒரு பிரச்சனை எனக்கு சம்டைம் நான் யோசிக்கிறேன் நம்ம ஒரு படத்துல வந்து ஏதோ இந்த மாதிரி இருந்து இன்னொரு படத்துல ஒண்ணுமே இல்லைன்னா அதே ஒரு கேரக்டர் ஆட் பண்ணும் இப்போ நான் எல்லா படத்துலயும் வந்து இது பண்ணதுனால இது பண்ணும்போது பாருங்க உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது இனிமேல் இதெல்லாம் இப்படிதான் வரும் பட் ஏன் அந்த மேக்கப்போட உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது ஏதாவது இருக்காது பின்னாடி? தெரியல ஜெனரலா டிரெக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் கேட்பாங்க கொஞ்சம் போடுறீங்களா ஏதாவது ட்ரை பண்ணலாம் நானும் ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லி உட்காருவேன் பிகாஸ் அவங்க ஒரு கேரக்டர் யோசிச்சு வச்சிருப்பாங்க அதுக்கு கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல ஒரு 5 நிமிஷம் நடிச்சப்பறம் இல்லை எல்லாம் கழட்டிட்டு வாங்க இது உங்களை மாதிரி இல்லை எல்லாத்தையுமே எடுத்துருங்க அப்படிம்பாங்க Pallavi has this reaction for sun with it'll make her cheeks pink. I know a lot of people who think that it's makeup. அது இப்போ ஏதாவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா கூட எனக்கு இமீடியட்டா ஒரு வெக்கம் வந்து நம்ம சும்மா இருப்போம்ல ஆனா அவங்களுக்கு தெரியும் நான் வெக்கப்படுறேன்ட்டு ஏன்னா இந்த இடம்லாம் அப்படியே ரெட் ஆயிடும் ஸோ அப்போ படத்துல சீனுக்கு முன்னாடி டக்குன்னு உங்களுக்கு யாராவது காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டா டக்குன்னு அப்படி ஆயிடுவீங்க கேப்சர் பண்ணிடலாம் அந்த வெக்கத்தை அது சீனுக்கு நடுவுல இந்த மாதிரி ஏதாவது பண்ணா கூட அப்படியே ஸ்லோவா ரெட் ஆகும் ஓகே லவ் Me only questioning. First No, முடிச்சிடலாம். first Batch oh, is fully my you. batch is fully Yeah. me. Okay. You did a lot of love stories right, in films. Which love story in which film is closer to your personal love story? அடி அடி Closer to. ஐயோ ஒரு செகண்ட் இப்படி யோசிச்சா நம்ம எவ்வளவு லவ் ஸ்டோரி பண்ணிருக்கோம் இப்போ எதுல Closer need not be same. க்ளோசர் நான் இந்த படம் தான் சொல்லுவேன் என்னங்க ரியல் லைஃப்ல அவ்வளோ மெஜஸ்டிக்கான ஒரு இது இருந்திருக்கு Period இல்ல. அதுல Period set up the emotion. few moments and சில விஷயம்லாம் வந்து ரொம்பவே connected. Yes, sir. Yeah. அதெல்லாம் வந்து ரொம்பவே I know. It was her thing only, yeah. இல்ல சும்மா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் என்ன கேரக்டர்ல இது பண்ணுவோம்ட்டு சும்மா லைஃப்ல நடந்ததா எடுத்து And it worked like magic.
Yeah. for the film. Yeah. ஓகே அந்த சீனை நாங்களும் பார்க்குறோம். லாஸ்ட் வேர்ட் டான்ஸ். Dance. I should ask interesting. No, okay, wait. உங்க பயம் இந்த எக்ஸாம். Do you like when you when obviously people tell you non-stop that you're a great dancer, you're a great performer. Do you like what gives you more happiness when they call you when they really appreciate how well you dance, or when they appreciate you how well you perform? ஐயோ இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின் தான். சில பாட்டுக்கெல்லாம் நம்ம ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம யோசிப்போம், ஏன்னா கோஸ்டார் அவ்வளோ நல்லா ஆடிருப்பாங்கல்ல, நம்ம தெரியுவோமா இல்லையா அப்படின்ட்டு. பட் சம்டைம்ஸ் அவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது பரவாயில்ல சந்தோஷம் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கேரக்டராக ஒரு நடிக்கும்போது ஃபஸ்ட்டு டான்ஸ்னால தான் இதுக்கா அந்த மாதிரி எல்லாம் வந்து யாராவது கேட்கும்போது, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2-3 இன்டர்வியூஸில் கேட்டாங்க, நீங்கள் பல்லவி வந்து டான்ஸ்னால தான் இந்த ரோலுக்கு எடுத்தீங்களா இல்லை இந்த ரோல்னால அதனால டான்ஸ் அதில் போட்டிங்களா அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்கும்போது தான் ஏன் இப்படி கேட்குறாங்க, நான் நல்லா நடிக்கலையா அப்படின்ட்டு ஒரு தோணும். ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் தோணும். பட் யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா டான்ஸ் பற்றி, அப்போது வேற என்ன வேணும். சின்ன வயசுலேருந்தே இல்லை, ஸ்கூலெல்லாம் வந்து டான்ஸ் ஆடி வின் பண்ணியிருக்கேன். பட் ஒரு இந்த நம்ம விளையாட்டு பிரபுதேவா அதுலலாம் வின் பண்ணலையா, மேபி அதுக்கு கடவுள் இப்போ எனக்கு இந்த வழியில கொடுக்குறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன். பிரபுதேவா மாஸ்டரே உங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஆடி ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் முடிச்சிட்டோமே. சூப்பர். So I think I have to give to him only. Questions very nice. இப்போ எனக்கு இருக்கா? Heroines. That's your word. ஹீரோயினா வேர்ட் யூஸ் பண்ணுமா? ஹீரோயின் அப்படி சொல்லுமோ அது ரிலேட்டா என்ன क्वेश्चन வேணா நீங்க கேட்கலாம். வேர்ட் யூஸ் பண்ணணும்லாம் இல்ல போர் உங்களுக்கு எந்த ஹீரோயின் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி கேக்குறதெல்லாம் ரொம்ப போர். பட் எனக்கு கான்ட்ரோவர்சியாவும் கேட்க வேண்டாம், யாரும் உங்களுக்கு பிடிக்காது கூட கேட்க வேண்டாம். பட் எனக்கு என்ன தெரியுமா கேட்கணும், இஃப் யூ ஆர் ஆஃபர்ட் a role where you have to play a woman, would you be willing to do it? Would you? 100%. I think I'll be soon doing it. Oh, yeah. Nice. Yeah. Oh, very nice. There is something in pipeline. Yeah. Oh, this is interesting. Look at that. See? இந்த கேள்விக்கு எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அப்ப அந்த வேர்ட் நான் சூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். சரி, okay. 80-20. Okay, நான் 50-50 கொடுக்க 80-20. சரி, 80-20 எடுத்துங்க. ரொமான்ஸ். Do you when you do romantic scenes, do you actually நீங்க தமிழ்ல கேக்குதா? தமிழ். ஒரு ரொமான்டிக் சீன் பண்ணும்போது நீங்க அந்த சீன்ல அந்த எமோஷன் கொடுக்கும்போது நீங்க அந்த சீன்ல அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல ப்ரீவியஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அந்த இடத்துல நீங்க அதை ரீக்ரியேட் பண்ணுவீங்களா? No experience. I don't. I will when I hear that scene or when I read that scene, I would have imagined it in my head, how it would look. I'll try to recreate that. I will not try to bring in any. Obviously, there will be not a particular experience, but I will try to think about what I would have done in this situation. But that doesn't come from something already happened. Appo do you think of the loved one, or do you think of say if you had a these teacher, two people in if you had say something like Premam Malar, if you had that, do you think you would immediately, if you had to do the role, I will think of a teacher who I had a crush. Do you imagine such things? No. So it is purely in I would have seen them in those characters in my head, in some very beautiful way. I'll try to recreate that. Okay. Yeah. So it's all first instinctive. Yeah. நீங்க? எனக்கு she has sometimes I think எனக்கு ரெஃபரன்சஸ் விட எனக்கு மியூசிக் பிளேஸ் a major role. எனக்கு சில மியூசிக் எல்லாம் சும்மா கார்ல போகும்போது சில மியூசிக் கேட்கும்போது எனக்கு ஒரு எமோஷன் வருமா, அதை நான் எடுத்து வச்சுப்பேன். எப்பாவது எனக்கு தேவைன்னா எப்போ என்னால் அதை கிரியேட் பண்ண முடியல, அந்த மியூசிக் கேட்டால் immediately I'll be in that mood. So music is a factor for me. This is also a nice question. Okay. Failure. Put some tension music in the interview. When she's thinking. When you're surrounded by so much success also, have you actually felt a little failure or something in your life? Sometimes when everybody around is talking about success and all of that, your personal success, but have you ever felt like personally? Actually, in my when I was at the
peak of my success, I felt that. Oh. I had 9 hits in a row. Mm. Somehow it felt like the article, everything on social media or articles written, everything somehow sounded like they were waiting when that flop will. You understood what I'm saying? Oh. So it felt too heavy. And then I was happy when a film bombed. I was like, okay, no, okay. All of you are Yeah, happy, I'm huh? not going to continue non-stop hits or anything. Okay. Yeah. So, yeah, I don't know if that's the answer for your No, question, no, but but if it makes there sense. is no answer to this question. It was just how you. I did feel very. I didn't feel the success Oh, that's Okay. then. Yeah, there were moments where it might not be a success for the world, but I felt the high of a success. Oh. Yeah, Nice. That's so deep actually. Mm. Okay, last one. very. Superstar. Rajini sir. Rajini sir பத்தியா? Rajini sir பத்தி. I should. He got it. ரஜினி சார் நீங்க டைரக்ட் பண்ணுவீங்களா எப்போவாவது? Me? Ah. If Rajini sir gives me dates, I will announce the film tomorrow. என்ன மாதிரி படமா இருக்கும் அது? Padayappa Mari. Yeah, I'm a big fan of Padayappa. And Andamari, proper Rajini sir. So Rajini sir means Rajini sir only he should be. Okay, for me, I don't think he should be Robo also. For me, it should be Rajini sir. That's all. His style, his body language, his dialogues. So that should be. I know like every dialogue of Rajini sir in Telugu. I used to like use it left, right, and center on a అధిక ఆశపడే ఆడది ఆవేశపడే మగవాడు సుఖపడినట్టు చరిత్రలో లేదు. இது அதிகமா నాన్న పందులే గుంపుగా వస్తాయి. సో ఐ యూస్ టు బి లైక్ ఐమ్ బిగ్ ఫ్యాన్. నాన్న పందులే గుంపుగా వస్తాయి, సింహం సింగిల్ గా వస్తాయి. నాన్న పనింగదా கூட்டமா வரும், సింహం సింగిల్ ஆ வரும். No, I know every dialogue. I am like big Rajini sir dialogues and all that. I'm a big fan. Yeah, I think in few action films, few commercial films, unknowingly we'll get that body language also because we would have seen him, growing up, watched a lot of his films. Something, the way we turn or something, it will be, that inspiration will be there. Not just me, I think a lot of youngsters have it. Yeah. சூப்பர். ஈக்குவலி நீங்களும் வந்து சமமா பயங்கரமான क्वेश्चंस கேட்டீங்க. Very good. Good combination. Yes, I have to ask this. ஒரு ரோலோட ப்ரிப்பரேஷன் அப்படி பேசும்போது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்தது. ஸோ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் இருக்கும் முன்னாடி, ஒரு மைண்ட் லெவலில் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் கேட்கும்போது வந்து ஆப்போசிட்டில் பண்ணுறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வந்து இவால்வ் ஆகுறவங்க அப்படின்னு. சில பேர் வந்து ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக எனக்கு ஸ்பான்டேனியஸாக, நான் ரொம்ப ஸ்பான்டேனியஸான ஆக்டர், எனக்கு வந்து டக்குன்னு அந்த மூமெண்ட் அது என்ன வருதோ செகண்ட் டைம் கூட என்னால் அது ரிப்பீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் நிறைய கேட்டிருக்கேன். உங்களோட அந்த ப்ராசஸ் என்னது? You want to tell first? No, you go. If your answer is ready, you go. Mine, not the last option for sure. I'm not like what I did I can't repeat in the next take. That's not me. Okay. I know what I did. I can give that in 10 takes next. But I don't think that is the best way to go also. Sometimes magic happens in that spontaneous acting. So for my acting style is something which I will see it in my head before I go for the take. Maybe we should approach this in this way, and that I can recreate, that I can keep doing. So each take I will try to do something else. I will try to add up. But if you ask me for the last take, I can give you that. Okay. Yeah. So if some spontaneity also adds to this, I really feel I'll grow as an actor more. But I hope that happens. But அந்த நேச்சுரலா வருது எப்படி? தன்னடக்கம். I'll be able to grow more. No. Yeah, I understand. Honest. I understand. அந்த நேச்சுரல் ஸ்டார் அப்படி சொல்லும்போது அந்த நேச்சுரலா இருக்கிறது அதுதான் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன். எனக்கு நான் ரொம்ப நேச்சுரலா இருக்கிறது எனக்கு நல்லா I know, but I also see natural they call me. They've started. Yeah, they've started me call. See, I don't like the prefix of some calling some star and all that. But because I have accepted this because it didn't come from a random one night just because someone wanted to put. It didn't come from. Always initially they used to call me natural actor. They used to call me. So the fans on social media and all, they started calling natural star. So I felt like it's
it's some love on it, some form of love that they are calling me. So I didn't want to, make a fuss about it. But also because initial few films, I selected few stories which were very. I did a remake of in Telugu initially in 2010. Ala. Vanilla Kabaddi Kulu remake I did, and there was this rom-com blockbuster Ala Madlain. All those films were a very natural, like a boy next door kind of a films. So that they started calling me that natural. But I have done few very dramatic films where I am not very natural. So actor means you need to do all kinds of things. But yeah, the tag happened in that way. பட் நீங்க வந்து அந்த மாதிரி சொன்னா கூட எல்லாமே நேச்சுரலா தான் இருந்திருக்கு எனக்கு. பட் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. when you actually நீங்க அந்த தமிழ்ல அல்ல நீங்க அந்த மாதிரி when because it also comes with a challenge, நேச்சுரலாவே நீங்க ஒரு 2-3 படம் பண்ணி எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணதுனால உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து was that another thing where you were thinking ஐயோ இதுல நான் கொஞ்சம் ஓவர் போர்ட் போயிட்டா அந்த பயம் I will go with the film. I will go with the mood of it. That is just a tag. That's just a name they have given me with love. I'll not let them stop me or bind me for what I am supposed to be doing. With this, if it is a script where you see Bale Bale Magadve, okay, it is a comedy. I am like non-stop. I'm a cartoon. I'm like a goofy character. I am like that because that script, I can't be subtle there. I need to be loud there. Okay, that's what the genre of the film is. So I'll go with the genre of the film. It doesn't matter. And actually, in fact, if someone is calling you something, I think you will want to run away from it. Right? You want to break it. You don't want it longer. So that controlling us from doing what we want to is, I don't think. Nice. ச்சே சூப்பர். நீங்க நான் என்னது என்ன Your turn. What? My அதே answer question happened. தான். Babe. அது ஒரு ஆன்சர் செகண்ட் என்ன கேள்வியா இருந்துச்சு? ஐயோ மறந்து Kelvi போச்சு. is about your performance, how your process of, are you a spontaneous actor, are you doing given me 3 options. No, actually எனக்கு that was not the option actually. இந்த மூணுல எதுன்னு கேட்டிருந்தீங்கல்ல, மூணுமே நான் ஒரு டைம் ஒரு படத்துக்கு நான் பண்ணியிருப்பேன். சில படத்துக்கு வந்து எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மொமெண்ட்ல நான் எப்படி அது நமக்கு லவ்னா ஒரு இது யோசிச்சு வரலாம் அந்த கேரக்டர்ல எப்படின்ட்டு. சில ரோல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு நம்ம நார்மலாகவே ப்ரெக்னென்ட் உமன் எப்படி இருப்பாங்க, இல்லை இந்த கேரக்டரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்க, சில விஷயம்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்து வளர்ந்த படத்தோட இமேஜினேஷனே தான் எனக்கு வருமா. ஸோ அந்த படத்துலலாம் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் போகிறதுல வந்து ஐ எண்ட் அப் டூயிங் த சேம் திங் ஒன்லி. ஸோ அங்கே போயிட்டு டிரெக்டரோட இன்புட் எடுத்துப்பேன், அங்கே வந்து ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து எனர்ஜி எடுத்துப்பேன். ஸோ ஒன்று அங்கே வந்து ஐ கன்ஸ்ட்ரக்ட் த கேரக்டர் இன் த செட்ஸ். ஸோ ஒரு படத்துக்கும் அந்த மாதிரி மாறும். எந்த இடத்துல என்னால் யோசிக்க முடியுதோ அந்த இடத்துல நான் ப்ரிப்பேர் பண்ணி depends on the director's process also. ஸோ எந்த இடத்துல என்னால் அது முடியாதோ வேர் ஐ நீட் ஹெல்ப் இன் கன்ஸ்ட்ரக்டிங் அ கேரக்டர், அப்போ ஐ கோ ஹெட் அண்ட் லுக் ஃபார் ஹெல்ப். ஸோ அப்போ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வர சான்சஸ் இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு இது பண்ணணும்னு இருக்கு இல்ல அதுதான் பியூட்டி ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இட்செல்ஃப். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போதே வந்து you're open for that also. yeah, it is nice. ஏன்னா if there is someone who has a better idea than you have, அது you're making your character better, the film better, everything better இல்ல. So I always love conversations where we talk about the film, how to make it better, because நம்ம சும்மா இல்ல நமக்கு என்ன வரும் ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் வச்சு நம்ம யாருமே இந்த இடத்துல இல்ல. எல்லாருமே what is the best for the film, for the character. When it's and particularly when it is in films, sometimes when somebody is coming up with some silly thing or something, then you might be worried about discussing with them. But when the actors are sensible, when everyone technicians are sensible, in fact the discussions really add up to the product and the end product of the film. Yeah. சூப்பர்.